Hello everyone, welcome back to my YouTube channel. Today is a special video. I'm officially starting a diet journey. So it's all about small, consistent changes, and it starts with getting the right food and dose. So it's not like complete diet food சாப்பிட்டு போகிற ஸ்டிக் டயட் அப்படின்ட்டு என் லைஃப்பில் எனக்கு டயட்லாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ I'm gonna have something like healthy, but then எல்லாமே டிமார்ட் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுனால நானுமே ஏன் டிமார்ட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிமார்ட் போகலான்னு இருக்கேன். பெருசாக நான் ஒன்றும் வாங்க போகிறது இல்லை. லைக் அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, இந்த டயட் ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்க போகிறேன். விச் மீன்ஸ் லைக் ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த ஓட்ஸு, அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸு, இந்த மாதிரி தான் நான் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ யா, டிமார்ட்குள்ளே வந்தாச்சு. பார்க்கிங்கும் பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல. ஸோ போய் பார்க்கலாம். ஸோ எல்லாமே டிமார்ட்டில் என்னால் பெருசாக ஷூட் பண்ண முடியல. ஏன்னா இங்கே ரொம்ப க்ரௌடியாக இருந்தது. ரோவில் பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. லைக் இது ரொம்ப அப்படியே பச்சன்னு எனக்கு அந்த மாதிரி இருந்தாலே பிடிக்காது. ஸோ நானுமே எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நம்ம ரொம்ப தப்பாக முடிவு பண்ணிட்டோமோ இந்த ஸ்டோருக்கு வந்து. இந்த ஒரு வழியாக அங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸு. இன்னைக்குமே க்யூ ரொம்ப பெருசாக ரொம்ப நேரம் நினைக்க வேண்டியதாக. மெயினாக போனதுக்கான ரீசன் அந்த செக்ஷன் லஞ்ச் பாக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் என்ன ஐடியாவில் போயிருந்தேன்னா, சரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் போயிருந்தேன். நாங்கள் அது ரெண்டுமே எனக்கு கிடைக்கல. இந்த அமேசானில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்தோடனே அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி அமேசானில் நான் ஆர்டர் பண்ணியிருந்த பாக்ஸஸ் இன்றைக்கி எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ நான் 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் நீங்கள் என்னோடய ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நான் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு வீக்குக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் அந்த லிங்க் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா லைக் இங்கே 2 ஸ்பூன் இருக்குது. ஸோ ஒரு ஃபோர்க் ஸ்பூன் அந்த ஒரு 4 ஸ்பூன் இருக்குது. அண்ட் உள்ள பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த பாக்ஸு. ஸோ இங்கே நீங்கள் லைக் குவான்டிட்டி அதிகமாக இருக்க இது நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இங்கே 2 பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ நான் பேசிக்காக இங்கே எப்பவுமே ஃப்ரூட்ஸ் வச்சுப்பேன். அண்ட் இங்கே எக்கோ இல்லை சிக் பீஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பேன். அண்ட் இங்கேயுமே ப்ரோட்டீன் ரிலேட்டட் கண்டென்ட் ஏதாவது வச்சுப்பேன். அப்படி இல்லைட்டு அப்படி இருந்து நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா மேபி நான் ட்ரை ஃப்ரூட்ஸு அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுப்பேன். அண்ட் இதுதான் நான் தேடி வாங்கினேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸு. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தேன். லைக் நிறைய பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் இதுதான் அந்த பாக்ஸு. இதுவுமே நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா லைக் ஒரு 4 பார்ட்டிஷன் இருக்குது இதில். அண்ட் இதுவுமே லைக் ரைஸ் கம்மியாக நான் எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிறது மட்டும் இப்படி தனியாக எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதில் உள்ளேயுமே இங்கே எனக்கு ஒரு 10 ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதில் 4 இது. ஸோ இங்கே நான் ரைஸ் வச்சுப்பேன் பேசிக்காக. அண்ட் இங்கே ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, அண்ட் இங்கே வெஜிடபிள்ஸ் அப்படி வச்சுப்பாங்க. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இது எல்லாமே இதில் ஹைலைட்டே பார்த்திங்கன்னா கீழே ஸ்பூன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ஃபோர்க் ஸ்பூன் அண்ட் இங்கே நார்மல் ஸ்பூன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே நூடுல்ஸ் சாப்பிட்ற ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே இதில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுவுமே அப்பப்போ ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுக்க அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த பாக்ஸ் நான் இன்னும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்ச் இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுட்டு ரொம்ப ரேராக தான் குக் பண்ணுறேன். அண்ட் மோரோவர்
நார்மலாக ஏதாவது ஒரு ரைஸ் எனக்காவது எடுத்துகிட்டு போயிடுறேன்றதுனால இவ்வளோ பெருசாக இதில் யூஸ் பண்ணல. ஸோ இந்த வீக்லேருந்து தான் நான் வந்து கண்டினியூஸாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இதோட மெயின் இது என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணால் தான் இது க்ளோஸ் ஆகும். அதுதான் ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அண்ட் இதில் இந்த எக்ஸ்ட்ரா இந்த லிட் வந்து 2 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் என் டயட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது ஒரு ஹெல்த்தி டயட் தான். நான் ஏதோ வந்து உடம்பு வரைக்கும் நான் வந்து ஃபுட்ஸில் பெருசாக சாப்பிடாம அப்படின்னா நான் இந்த டயட் இருக்க போகிறதில்ல. நான் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிடுவேன். அண்ட் என்னென்னா மெயினாக ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் நிறைய ப்ளஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ யாருக்காவது இந்த பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் வேணும்னா லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் அதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணுறேன். லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் சாப்பிட்றதோ இல்லைனா வந்து கம்ப்ளீட் ஒரு டயட்டோ அதை பற்றி நான் லைக் நார்மலாக எவ்ரிடே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நான் சாப்பிடணும்னு இருக்கேன். இந்த இட்லி தோசை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு என்னோடய டயட் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து லைக் அதனால் வந்து நான் வந்து பெரிய டயட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட போகிறேன். அண்ட் அதில் நான் வந்து கண்ட்ரோலாக சாப்பிட போகிறேன். அண்ட் நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி நான் என்னோடய ஜிம் சைக்கிள் ரீசெண்டாக வாங்கியிருக்கிறதுனால இது ஒரு மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபுட் ஷெடியூலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துகிட்டு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நான் வந்து இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த ஃபுட் சேஞ்சஸை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ மெயினாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் கண்ணா பின்னான்னு ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காது, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க. நான் வந்து முன்னாடிலாம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். லைக் ரொம்ப ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன். ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் இதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் அந்த ரூட்டீனை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜிம் சைக்கிள் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்ததுனால அப்படியே அதை வந்து கண்டினியூ பண்ணி இருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி 3 மந்த்ஸில் எவ்வளோ கேஜஸ் ரெடியூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். ஸோ கைஸ், நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படிலாம் எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலான்றது வந்து பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.